ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும். ஜோனல் வின் பண்ண பசங்க எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் போயிருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸு மற்றபடி எதுவும் எல்லா கேமில் உள்ளவங்களுக்கும் தெரியும். என்ன அப்படின்னா வந்துட்டு, இது திருவாரூரில் நடந்தது நேற்று மேட்ச். எப்படி இத்தனை லட்சம் மக்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டு ஒரு ஒலிம்பிக்லேயும் சரி, காமன்வெல்த்லேயும் சரி வந்துட்டு ஒரு 10 கப்பு கூட அடிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்காக தான் நான் பேச வர்றேன். இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஏன் வந்து நம்மள்ட்ட எல்லா திறமையும் இருந்து இந்த பசங்க வந்துட்டு போக முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணம் இது தெரியும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அத்லெட்டில் இருந்தேனா சரி. இதை வந்துட்டு நேற்று கண் கூட நான் அதுக்கு தான் போகிறதில்ல. போயிட்டு பார்க்கும்போது பையனோட கேட்டகரி, ஏஜ் கேட்டகரியில் 3 பேர் தான் செஞ்சாங்க. செஞ்சத்துலேயே வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளஸ் அடிமானம் எல்லாமே பெஸ்ட்டாக போட்டது. நம்ம பார்க்கலனா கூட அது தெரிய போகிறதில்ல. கேட்டகரியில் 3 பேர் தான். ஒரு 30 பேர் செஞ்சுருந்தாங்கன்னா சரி, கவனிக்கலை நம்ம அப்படின்னு சொல்லிடலாம். செஞ்ச 3 பேரில் பெஸ்ட்டாக செஞ்சவங்களை செலக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாருமே இருந்தது. பார்த்தா வந்து டக்குன்னு வந்து செகண்டாக மாறிடுச்சு. மாற்றிட்டாங்க. அதுதான் நடந்த உண்மை. ஃபஸ்ட்டாக வந்தவனை செகண்டாக மாற்றிட்டாங்க. லாஸ்ட்டாக கொடுக்குற நேரத்தில் தெரிஞ்ச உடனே போயிட்டு ஆர்கியூ பண்ணி கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த கேட்டகரியில் அவனை ஃபஸ்ட்டு போட்டிங்க? இவ்வளவு பண்ண பையனை விட்டுட்டு அவன்கிட்ட என்ன ப்ளஸ் இருந்தது? அந்த பையன்கிட்ட திறமை இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம கண் கூட பார்த்ததுனால. என் பையன்னு நான் வந்து கேட்கல சார். இந்த சர்டிஃபிகேட்டோ இந்த சீல்டோ வந்து வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அந்தளவுக்கு நானும் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் வந்து யூஸ் கிடையாது எனக்கு. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சார் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தம்பியோட பிடி சார் வந்து ஏதோ அவங்க அர்ஜெண்ட்டாக ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவர் இருந்து பேசணும் அந்த இடத்துல. அவர் இல்லை, முடியலை, நிற்க முடியலை, அவரோட சுச்சுவேஷன் போயிட்டார். நான் ஃபோன் பண்ணதுக்கு நீங்கள் போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே மேலே இருக்கவங்களும் அந்த சாரும் பொறுமையாக தான் கேட்டாங்க. நான் பார்க்கலையம்மா அந்த எல்லாமே ஒரு கேட்டகரி 3 ஜட்ஜஸ் அப்படின்னாங்க. 3ஓட ஸ்கோரையும் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஸ்கோர் மார்க்கை நான் பார்க்கவே விரும்பலை சார். ரோட்டில் போகிறப்ப நான் கூப்பிட்டு இந்த 3 பேர் சுத்தினத்தில் யாருன்னு கூப்பிட்டா கூட தம்பியை கையை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இடத்துல கூட எனர்ஜி லாஸ் ஆகலை. அப்படி செஞ்சவங்களை விட்டுட்டு எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த பையன் ஒரு பல்ட்டி எதுவும் பண்ணியிருந்தா கூட சரி, ஏற்றுக்கிறேன், போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஆறிடும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடத்தணும், எதுக்கு கூப்பிடணும்? அதுதான் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வந்து இந்த பையனுக்காகவோ, என் பையன் இல்லை, இதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஃபைட்டிங்கில் நடந்தது. அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டு, என் பையன்லாம் அழுவலை. சொன்னேன், அந்த இடத்துலையே சொன்னேன், என் பையனோட திறமையை வந்து நீங்கள் இங்கேயே முடைக்கிற முடியாது. எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போயிட்டு வின் பண்ணிக்க எனக்கு தெரியும். திறமை வந்து முடக்க முடியாது ஒருத்தங்க மார்க்குனால. ஆனால் வந்துட்டு நீங்கள் முடக்குறீங்க பாருங்களேன். இங்கே முடக்கிட்டு ஒன்றுமே இல்லாத பசங்களை தூக்கி ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறீங்க பாருங்கள். அங்கே எப்படி வின் பண்ண முடியும்? இப்படி தானே அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக முடியும்? இப்படி ஒரு இடத்துலையும் ஒருத்தங்க அழுத்தம் கொடுக்கறதுனால தானே ஒரு பிளேஸ் கூட ஒலிம்பிக்லேயே இதுலேயே நம்ம எப்படி வாங்க முடியாத காரணம் இது மட்டும்தான் சார். இந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி, பேரண்ட்ஸாக உங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க? நம்ம அவங்கள விட நம்ம அழைச்சிக்கிட்டு போகிறதுலேருந்து எவ்வளோ நேற்று நம்மளோட டைமும் சரி, எவ்வளோ வெயிட் பண்ணுறோம், ஃபுல் எஃபோர்ட்டு நம்ம போடுறோம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு எவ்வளோ நமக்கு இதால் எவ்வளோ ஒரு மன உளைச்சல். ஒரு வருஷம் இது போகுது இல்லையா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அடுத்த தடவை பார்க்குறேன், இதை நான் பேசுகிறேன் வர்ற இவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. பேசி என்ன சார் பண்ண முடியும்? ஒரு வருஷம் இது போகுது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு மாற்ற முடியலை. சரின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு. இதனால் ஒன்றும் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறது என்னென்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி கண்ணு முன்னாடி தெரியுது, பிடி சார்லாம் கண்ணு முன்னாடி உங்கள் ஸ்டூடெண்ட் சார் அவங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் போராடுறீங்கல்ல, இப்படி ஃப்ராடு ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் போராடுங்க சார். இது மாதிரி பண்ணுறாங்க, 3 பேர் சொல்கிறாங்க, பப்ளிக்காகவே சொல்கிறாங்க, அந்த சார் வந்தால் ஸ்டேட்டில் செலக்டே பண்ண மாட்டார் நம்ம மாவட்டத்தை பப்ளிக்காக சொல்கிறீங்கல்ல, அதை வந்துட்டு சொல்லுங்கள். நம்மளே வந்து 10 பேர் போய் இறங்கி சொல்லலாமே. ஏன் அப்படி சொல்லாமல் மறைச்சோன்னா அது வந்து மறுபடியும் இது ஆகிட்டு தானே போகுது. அது வந்து கண்டினியூ தானே சார் ஆகும். திறமையான பிள்ளைங்க எப்படி மேலே போவாங்க? எனக்கு அந்த ஆத்திரம் மட்டும்தான்.
இதையும் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸோ பிடி சாரோ யாரோ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா 10 பேர் பேரண்ட்டை கூப்பிட்டுக்கங்க சார். கூப்பிட்டு சப்போர்ட் கேட்டு ஒரு போராடுங்க. அவங்கள ஜட்ஜிலேருந்து தூக்குங்க. இல்லை அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா திறமை இருக்கவங்க என்னத்துக்கு நம்ம வேலை மெனக்கட்டு இதை இது பண்ணி பிள்ளை நேத்தோட சொல்கிறான் என்னம்மா அப்படி ஆயிட்டு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா செஞ்சு அழுது நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு கண்களவுங்கிற அளவுக்கு வந்துட்டு இதுவே நம்ம போகலன்னா அவ்வளோ பெரிய இதுவே தெரிஞ்சிருக்காது. போனது ஒரு நல்லதாக போயிடுச்சு. நான் எப்போதுமே மேட்ச்சுக்கு போகவே மாட்டேன். சரி அவனே ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுருவேன். இது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே அவங்களே ஜட்ஜ் பண்ண வச்சு இது தொடர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்து அடுத்த கட்டமாக வந்து விளையாட்டுத்துறை அளவுக்கு நான் கொண்டு போயிடுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி நிறைய கிராமத்துலேருந்து வந்த பசங்க அத்தனை பேர் அழுததை நான் கண் கூட பார்த்தேன். 4-5 பேர் ரொம்ப அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நமக்கு நான் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்கெல்லாம் அழுகுற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த பேரண்ட்ஸும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னோசென்ட்டாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸு. அப்படி அழுவுன்னு நான் தான் சொன்னேன், திறமையை இவனுங்க மார்க்கால் வந்து உங்களதை வந்து இது பண்ண முடியாது. என்ன கொண்டுகிட்டு போயிட்டு அங்கே தோற்று வருவானுங்க. நம்ம பிள்ளைங்க இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எப்படி இப்படி இது பண்ணுனா இத்தனை லட்சம் பல லட்சம் மக்கள் தொகையில் ஒரு 10 இந்த கப்பு நம்மளால் அடிக்க முடியலைங்கிறதுக்கான உதாரணம் இங்கே தான் சார். பேஸ்மெண்ட்டே இங்கே போட்டுடுறீங்களே நீங்கள், அப்புறம் எப்படி போவாங்க சொல்லுங்கள் சார். நம்ம ஏரியாவில் ஒரு திறமையான பிள்ளைங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா, இந்த தப்பை நான் சரி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த செகண்ட் ப்ரைஸை வாங்கவே ஒத்துக்கிட்டேன். நான் வேணாம் சார், எங்களுக்கு ப்ரைஸ் வாங்குறதுக்காக நான் வரவே இல்லை. இந்த ஸ்டேட்டு போகுது பாருங்கள் எங்களுக்கு, இந்த ஒரு வருஷத்தோட இது இங்கே நீங்கள் செகண்டுனால ஸ்டேட்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு வந்திருந்தால் மட்டும்தான் போகலாம். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து பேசுகிறேன், இல்லைன்னா பேசியிருக்க மாட்டேன். இந்த இடத்துல பிடி சாரும் இல்லைங்கிறதுனால தான் நான் உள்ளே வர்றேன், இல்லைன்னா நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இதில் வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா எப்படி அழுத்தம் கொடுத்து இந்த கேமை பொறுத்தளவுக்கும் 99% எல்லா விதத்துலையும் அழுத்தம் கொடுத்து பணக்கார வீட்டு பசங்க அடுத்தவங்க இது பண்ணுறது, இப்படி எப்படி சொல்கிறது, அந்தந்த ஸ்கூல் பசங்களை தான் செலக்ட் பண்ணணும்னு அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இது வந்து இந்த பாலிட்டிக்ஸை விட இது ஒரு கெட்ட சூதாட்டம் மாதிரி இது இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அத்லெட்ஸில் இருந்திருக்கேன் சார். என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்துட்டு தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுத்த தடவை கன்சிடர் பண்ணுறேம்மான்னு சொன்னதுனால பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலே மறுபடியும் அவங்களே ஜட்ஜாக வந்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வளர்ந்தவராக இப்போ புதுசாக வந்திருக்கீங்கல்ல, இதுலேயும் ஒன்று சொல்லிக்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் இது யாரோ கேட்குறீங்க, ஏதோ ஒரு 10 பேருக்காவது போகாத, 10 பேர் பேரண்ட்ஸ் கேட்குறீங்கல்ல, இதுக்கு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு இதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் கேட்காம விடாதீங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதான் சொல்கிறேனே, நம்ம வரி பணத்திலே வாங்கி அவங்க ஜட்ஜாக உட்கார வச்சு அவங்களுக்கு சமோசா வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளைங்க தோக்கிறதுக்கு என்னத்துக்கு? கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணுங்கள். என் பிள்ளை தோற்றத்துக்காக நான் இப்போ பேசவே இல்லை. கரெக்டாக உள்ளவங்க பெஸ்ட்டாக உள்ளவங்கள பண்ணுங்கள். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கண்ணெதிர ரோட்டில் போகிறவங்க கூட அப்படின்னு கையை காட்டிடுவானே, அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஜட்ஜஸாக உட்காடுறீங்க? அதுதான் என்னோடய வேதனை. சரி பரவாயில்ல, அந்த இது திருவாரூரில் அழகாக எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனையை விட்டுருவோம். கட்டி கொடுத்துருக்காங்க, அதை மெயின்டைன்ஸே பண்ணலை. புறா ஒரே எச்சம். அது புறா வந்து இது பறவைங்க அடையும் பண்ணலாம். அந்த இது கீழே உள்ள இதெல்லாம் அவ்வளோ ஒரு சேதமாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் வந்து புதுமையெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டியதில்லை. புதுசாக வந்திருக்க ஆட்சியும் இருக்கதை வந்து சரி பண்ணி கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. அந்த மாதிரி கிரவுண்டோ இதோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம ஊரில் அமைஞ்சிருக்கிறது அது நேற்று தான் போயிட்டு பார்த்தேன். அப்படி ஒரு ஆடிட்டோரியம், ஆனால் சுத்தமே கிடையாது. கொஞ்சம் கூட எல்லா இடமும் ஒட்டடை, மேலே புறா எச்சம். அதை மெயின்டைன் பண்ணி அழகாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவும் சொல்லணும். இப்போ யாரும் வந்து புதுசாக கட்டுறதுக்கு பல கோடி ரூபா வேணும், அது தேவையில்லை. புதுசாக வந்தவங்க அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள் போதும். எல்லா துறையிலையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க, நீங்கள் ஒன்றும் உருவாக்கவே வேண்டாம். மற்றபடி வந்து இது மாதிரி உள்ள குள்ளநரிங்களை தூக்குங்க. விளையாட்டுத்துறையில் இருக்க நீங்கள் புதுசாக வந்து உருவாக்கலாம் வேண்டாம். கிராமத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேரை முடக்குனாலும் அதை வந்து திறமையானவங்களை கொண்டுக்கிட்டு போங்க. மற்றபடி இது மாதிரி செய்கிறதுனால பிள்ளைங்கள இங்கேயே வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட இதே டிஸ்கரேஜ் ஆகிடுது. வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு
எத்தனை பேர் பேரண்ட்ஸு இது மாதிரி பாதிச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே கேளுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க, பேரண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுவீங்க, அவ்வளோதான் பண்ணுவீங்க. பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் அதையே சொன்னேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, மெயினாக சொல்ல வேண்டியது, இங்கே வந்து முடக்க முடியாது, நீங்கள் திறமையை யார்தையுமே முடக்க முடியாது. விதையை எவ்வளவு தான் உள்ளே அழுத்தணுன்னா கூட அதோட வீரியம் வெளியில் வந்துடும். ஒன்றுமே இல்லாத விதையை போட்டோன்னா முளைக்காது. அது மாதிரி தான் சார் ஆகும். ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு கேட்க வேண்டியதை ஓப்பனாகவே கேட்டுட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். இருந்தாலும் எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸாக பிடி சாராக யார் இருந்தாலும் தயவு செஞ்சு, அங்கேயும் ஒரு 10 பேர் 15 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பிடி சார்லாம் சும்மா சொல்லவே கூடாது. இங்கே இப்படி தாம்மா நடக்குது அப்படின்னு அந்த உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி தான் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்க. அதை தான் சொன்னேன். அவங்கவுங்க இப்போ பிள்ளைங்களுக்கு வந்தால் தெரியும். கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த இடத்துல ஜட்ஜுன்னா ஜட்ஜாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு அதையும் நேராகவே ஓப்பனாக சொல்லிட்டு வந்துட்டேன். 2 மணி நேரம் என்னால் போஸ்ட்போன் ஆணுச்சு ப்ரைஸ் கொடுக்குறதே. அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நேராக சொல்லிட்டேன். அந்த சார் மேனேஜ்மெண்ட் பண்ணவர் சும்மா சொல்லக்கூடாது, நான் மறுபடியும் கவனிக்கிறேன்னு சொல்லி அவரால் முடிஞ்சதையும் பார்த்தாங்க, எழுதிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ப்ரைஸை மாற்ற முடியலை. ப்ரைஸுங்கிறது எனக்கு வேணவே வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டு என்னென்னா, தயவு செஞ்சு இந்த கேமில் வந்து கிராமத்து பிள்ளைங்க ஏன் வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் இங்கேயே போட்டு அமுக்குனீங்கன்னா எப்படி மேலே வருவாங்க? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுக்கு மேலே எனக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது போகிறதுக்கு. அந்த அளவுக்கு ஆகிடும். அதுக்காக மட்டும்தான்.